எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற மக்களவை நாள் முழுவதும் முடங்கியது. குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான எம்பிக்களின் கருத்துக்களுக்கு பிரதமர் இன்று பதிலுரை வழங்குவார் என்று கூறப்பட்ட நிலையில் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விளக்கம் அளித்தார். மற்ற நாடுகளை விட இந்தியாவுக்கு குறைவான வரி விதிப்பை அமெரிக்கா நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார். மக்களவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்கள் ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட எம்பிக்கள் அவை நடவடிக்கைக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 5040 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு இன்று 20,000 உயர்ந்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 3,20,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடரையொட்டி தமிழக அமைச்சரவை கூட்டம் நாளை முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது. புதிய திட்டங்கள் மற்றும் முதலீடுகளுக்கு ஒப்புதல் அளித்தல், பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை நிறுத்த சிலர் உச்சநீதிமன்றம் சென்றதாக அதிமுக மீது முதல்வர் ஸ்டாலின் மறைமுகமாக சாடியுள்ளார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் திராவிட மாடல் அரசின் வரலாற்றில் மிக சிறப்பானது என்றும் நிகழ்ச்சி தெரிவித்தார். மத்திய பாஜக அரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுத்து வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் தோற்கப்போவது தெரிந்து மிக சொற்பமான நிதியை மத்திய அரசு ஒதுக்குவதாகவும் அவர் சாடியுள்ளார். அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் 2ஆம் கட்டமாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என இபிஎஸ் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளார். ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழக்கும் வீரர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். ஜெயலலிதாவை ரோல் மாடல் என கூறிவிட்டு அதிமுகவை ஊழல் கட்சி என கூறுவதா? அதிமுக ஊழல் கட்சி என கூறிய விஜய்க்கு இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் எம்பியுமான மாநிலங்களவையில் தனது கன்னி பேச்சு உரையை நிகழ்த்தியுள்ளார். காந்தி, பெரியார், அண்ணா ஆகிய தலைவர்களிடமிருந்து பேசுவது குறித்து கற்றுக்கொண்டதாக அவர் கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் என்பது சட்டவிரோதமானது என கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, ஆங்கிலம் உள்ளிட்ட மொழிகளிலும் மாநிலங்களவையில் அவர் உரையாற்றினார். வாழும் உம்மினை உம்மை சுடுக, ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக, வந்தீர் வென்றீர் செல்வீர். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். வணக்கம் அவை வந்தடைந்த தலைவர் கூட்டத்திற்கு. சென்றும் வருவேன். நாளை எமதே. உங்கள் கமல்ஹாசன். ஜெய்ஹிந்த். श्रीमान पवित्र நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் ரன்வீர் சிங் பெட்டோ மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இடையே நடைபெற்ற வாக்குவாதம் குறித்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
வா என் துரோகி நண்பா என்று அழைத்த ராகுல் காந்தியுடன் கைகுலுக்க மறுத்த மத்திய அமைச்சர் நாட்டின் எதிரி என்றும் கடுமையாக சாடினார். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணி தீவிரம். திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான தேர்தல் அறிக்கை குழு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு சமூக இயக்கங்கள் மற்றும் துறைகளைச் சேர்ந்தவர்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது. தாவேகாவின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் விஜய் நடனமாடியது குறித்த விமர்சனத்திற்கு செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் மேடையில் ஆடவில்லையா என்றும் எஸ்பி வேலுமணி இதுவரை ஆடியதில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் மாவட்டத்தில் 2 இடங்களில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி காவல் ஆணையர் அலுவலகத்தில் தாவேகா சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மகுடஞ்சாவடி, சீரநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் அனுமதி கோரியுள்ள நிலையில் வரும் 13ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை ஆளுநருக்கு பதிலாக முதலமைச்சர்களே நியமனம் செய்யும் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்கவும் விசாரணை முடியும் வரை துணைவேந்தர்களை நியமிக்க கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்புவனம் அஜித்குமாரின் கொலை காவல் மரணம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் சிபிஐ தெரிவித்துள்ளது. அஜித்குமார் மீதான நகை திருட்டு புகாரில் உண்மை இல்லை என்றும் சிபிஐ தரப்பில் வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. அஜித்குமார் மீது பொய் புகார் அளித்தவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என சிபிஐக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கொலை வழக்கில் கைதான போலீசாருக்கு ஜாமீன் வழங்க மறுத்த நீதிபதிகள் காவல்துறையினருக்கு பாடம் புகட்டுவோம் என தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் மட்டும் முதல் முறையாக புதிதாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு 53,022 இருந்த புற்றுநோய் பாதிப்புகள் 2025இல் 2 மடங்காக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை நடத்திய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் வரும் 7ஆம் தேதி விடுமுறை அறிவித்து உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்காக ரேஷன் கடைகள் செயல்பட்ட நிலையில் அதனை ஈடு செய்ய விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் உணவுப் பொருள் விற்பனை நிறுவனங்கள் காலாவதியான பொருட்களை விற்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் எதிரொலி. சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. நெல்லை சமபந்தி விருந்தில் நரிக்குறவர் சமூக சிறார் புறக்கணிக்கப்பட்டதாக எழுந்த சர்ச்சை. உணவு முடிந்த பின் வந்த சிறாரிடம் முறைப்படி தெரிவித்ததாக நெல்லை மேயர் விளக்கமளித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜயை ஒரு நடிகராகவும் டான்சராகவும் தான் மக்கள் பார்க்கிறார்கள் என்று நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு தெரிவித்துள்ளார். விஜய் தமது எதிரியாக திமுகவை தான் குறிப்பிடுகிறார், அதிமுகவை அல்ல என்றும் குஷ்பு கூறியிருக்கிறார். குறைந்த கட்டணத்தில் போக்குவரத்து சேவையை வழங்கும் பாரத் டாக்ஸி சேவையை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை தொடங்கி வைக்கிறார். பாரத் டாக்ஸி சேவை திட்டத்தில் இதுவரை 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் புறக்கணிக்கப்பட்டதாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக கேரள சட்டசபையில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதல்வர் முன்மொழிந்த தீர்மானம் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் ஆளும் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேறியது. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆருக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் ஆஜரான முதல்வர் மமதா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக வாதங்களை முன்வைத்தார். எஸ்ஐஆர் விவகாரத்தில் எங்கும் நீதி கிடைக்கவில்லை என்றும் நீதிக்காக போராட மேற்கு வங்க அரசுக்கு உரிமை உண்டு என்றும் அவர் தனது வாதத்தில் குறிப்பிட்டார்.
வங்கி முறைகேடு வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானி நாட்டை விட்டு வெளியேற உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. வழக்கை விசாரிக்க சிறப்பு குழுவை அமைக்கவும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நேபாளத்திலிருந்து துருக்கிக்கு சென்ற பயணிகள் விமானத்தின் என்ஜினில் தீப்பிடித்ததால் அந்த விமானம் கொல்கத்தாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதால் அதிலிருந்த 236 பயணிகள் உட்பட அனைவரும் உயிர் தப்பியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூர் மாவட்டத்தில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டை. 2 பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மத்திய பிரதேசம் இந்தூரில் பைக் டாக்ஸி புக் செய்த 17 வயது சிறுமி பைக் ஓட்டுநரால் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பைக் ஓட்டுநரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் தனுஷின் 55வது படத்தில் நடிகர் மம்மூட்டி இணைந்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மம்மூட்டியின் வருகை இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை பான் இண்டியா அளவில் உயர்த்தியுள்ளது.